ஹலோ, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோவில் நம்ம டோடாஷ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஊபர் ஈட்ஸ் டெலிவரி வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதில் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு டோடாஷ் பற்றி இருக்க போகுது. டோடாஷ் ஸ்டார்டிங்லேருந்து ஆர்டர் எப்படி எடுக்கிறது, ஆர்டர் எப்படி டெலிவரி பண்ணுறது, எப்படி நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொருட்கள் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா? முக்கியமாக வாட்டர் ஃபில் பண்ணணும். அண்ட் தென் ஒரு பனானா, ஒரு ஆப்பிள், ஜஸ்ட் ஃபார் எனர்ஜி. முக்கியமாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். சிட்னி வெதர் வந்துட்டு ரொம்ப அன்பிரடிக்டபிள். இந்த டோடாஷ், ஊபர் ஈட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம எப்பயும் போல் ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணணும், ஆன்லைன் வந்துடணும், அண்ட் தென் நமக்கு ஆர்டர் வர ஆரம்பிக்கும். பட் ஆனால் டோடாஷில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு அந்த ஹாட்ஸ்பாட் லொக்கேஷனுக்கு போகணும். அப்போ தான் வந்து ஆர்டர்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அது எப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது. ஸோ இப்படி தான் இருக்கும் டோடாஷோட டேஷர் ஆப்பு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே வந்துடும். உள்ளே வந்த உடனே நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்க, இப்போ இதில் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் டேஷ் பண்ணலான் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அதிகமாக ஆர்டர் வரும். வெரி பிஸினா உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆர்டர் வரும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +$2 $3ங்கிற மாதிரி இந்த வெரி பிஸி பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ரைடில் தான் நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஸோ ரைடை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஷ் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த டேஷ் நவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் டேஷ் பண்ண போகிறீங்க. ஸோ லெட்ஸே நான் ஒரு 4 hours பண்ணுறேன். ஸோ 8 o'clock வரைக்கும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ இது பார்த்தாலே தெரியும் டோடாஷுக்கும் ஊபர் ஈட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. பிகாஸ் ஊபர் ஈட்ஸ் வந்துட்டு உங்களை எந்த லொக்கேஷனில் வேணும்னாலும் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும். பட் டோடாஷ் வந்துட்டு அந்தந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும்தான் உங்களை ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் ஊபர் ஈட்ஸுக்கும் டோடாஷ்குள்ள வித்தியாசம். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுது டோடாஷில். ஸோ நான் நேற்று ஊபர் ஈட்ஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி டோடாஷ் பண்ணுறேன். ஸோ நேற்று ஊபர் ஈட்ஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு எது பெஸ்ட்டு, நீங்கள் இன்கேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எது பெஸ்ட்டுன்னு சொல்லி. ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு. இங்கே போயிட்டு ஆர்டர் கலெக்ட் பண்ணணும். ஸோ கடைக்கு வந்தாச்சு. ஸோ எப்பவுமே போல் ஆர்டரை நம்ம வெரிஃபை பண்ணிடணும். 3மே இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பிக்கப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு லொக்கேஷன் கொண்டு போயிடும். ஸோ டைரக்ஷன் கொடுத்துட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃப்ரைடேனால் வந்துட்டு இந்த மால் வந்துட்டு பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணலாம். இது வந்து யூனிட் 16 13 to ஓகே. ஸோ இங்கே போய் 13லேருந்து 18 வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது. நான் இங்கே யூனிட் 16 கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். யூனிட் 16 ஓகே. ஸோ நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு வந்துட்டு நமக்கு $11 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணணும். ஆனால் இதுவே ஊபர் வந்துச்சுன்னா நமக்கு உடனே அடுத்த ஆர்டர் இந்த இடத்துலேயே கொடுக்கும். சம்டைம்ஸ் இந்த டோடாஷும் தரும். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருந்தால் இப்போ இந்த ரெட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல்ஸ் ஆர்டர்லாம் இருக்குது. கோல்ஸுக்கிட்டலாம் போனால் நிறைய ஆர்டர் கிடைக்கும். ஏன்னா டோடாஷ் வந்துட்டு கோல்ஸுக்கு வந்துட்டு $40, $50, $60 கொடுப்பான். நிறைய ஆர்டர்ஸ் வரும். கார் ஃபுல்லாக நிறைஞ்சிரும். ஸோ கோல்ஸுக்கு போகலாமா? இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் வந்திருக்கோம். கோல்ஸ் ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இது வந்து $10 ஆர்டரு. கோல்ஸில் இது 2 விதமான ஆர்டர் இருக்கும். ஒரு சில இந்த பேப்பர் பேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. நம்ம போய் ஷாப்பிங் பண்ண அவசியம் இல்லை. பட் இதுலேயே ஐட்டம்ஸும் போட்டு 10 ஐட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வந்துட்டு போயிட்டு கோல்ஸுக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு வச்சு கோல்ஸ் நம்ம இதில் ரிஜிஸ்டர் பண்ணிடணும், ப்ரீபெய்டு கார்டு. ஸோ இது வந்துட்டு நம்ம டோடாஷே கொடுத்துருவோம். அந்த கார்டை வச்சு நம்ம பே பண்ணி நம்ம போயிட்டு அவங்களுக்காண்டி ஷாப்பிங் பண்ணி அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஸோ இது 2 விதமான ஆர்டர் தான் கோல்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் எப்படி வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த இந்த கவுண்டரில் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிடணும். ஸோ வாங்கிட்டு ஆர்டர் காமிச்சோம்னா அவங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க ஆல்ரெடி. அதை எடுத்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக உள்ளே எடுத்து ட்ராலியில் வச்சு நம்ம வண்டியில் கொண்டு போய் வச்சிடணும். ஸோ பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா, ஒரு பொருளாக எடுத்து டிக்கியில் வச்சிட வேண்டியதான். சரி, இந்த ஆர்டர் வந்துட்டு $10 தான். பட் பொதுவாகவே கோல்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே அதிகமான காசில் தான் வரும். இந்த ஆர்டர் $10. நான் வீடியோ எடுக்கிறேன்னா $10 வருது. ஸோ சம்திங் கேம் அப். என்னென்னா இப்போது இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 ஆர்டர் முடித்தோம்னா நமக்கு $25 கொடுப்பானோ. இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டோடாஷில். மேபி நான் வந்து இப்போ பிளாட்டினமில் இருக்கேன். பிளாட்டினம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் வரும். கோல்டு, ஆமாம், சில்வர், கோல்டு, பிளாட்டினம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் பிளாட்டினம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் இல்லை, இதில் தான் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஆர்டர்ஸ் முடித்தா நமக்கு $25 இந்த டைம் டு இந்த டைம். ஸோ பார்க்கலாம் இது எப்படி போகுது. ஓகே, இந்த இதில் வந்துட்டு ஒரு இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 4 more to go. இப்போ நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கு ஆர்டர் வராது. நம்ம இந்த ஹாட்ஸ்பாட்க்கு போயிடலாம். ஒரு விஷயம் சொல்லவா, அந்த KFC, இந்த மெக்டி இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெலிவரி ஜாப் பண்ணுறவங்களா ரொம்ப நேரம் ஆக்கும் வாங்கி ஜாப் கொடுக்கறதுக்கு. அந்த ஆர்டரில் வேறு ஏதாவது 2-3 ஆர்டர் எடுக்கலாம். ஆனால் எந்த ஆர்டரையும் டோடாஷை பொறுத்தளவுக்கு எந்த ஆர்டரையுமே நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அக்செப்டன்சி ரேட்டு கம்மியாகும். ஸோ எப்போவுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அது $7 இருந்தாலும் சரி, $10 இருந்தாலும் சரி, எல்லா ஆர்டரையும் எடுத்து பழங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் புஷ் பண்ணிட்டே இருக்கும் டோடாஷ். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு வெயிட்டிங் பீரியட் நிறையா போட்டுரும் டோடாஷ். அது நீங்கள் என்ன ரேட்டில் இருந்தாலும் சரி, கோல்டு, சில்வரு, பிளாட்டினம். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு பிக்கப் வந்திருந்தேன்னா அந்த பிக்கப் அட்ரஸோட லொக்கேஷன் தான் செம்மையாக இருக்குது. இதுதான் அந்த கடையும். அப்படியே இந்த கடையில் ஒரு சிக்கன் ரோலை வாங்கிட்டு அப்படியே இந்த லேக் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு, சே என்ன வாழ்க்கடா இது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஐ லைக் ஆஸ்திரேலியா. எங்கே பார்த்தாலும் நல்லா பியூட்டிஃபுல்லாக சீனிக்காக இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஓகே, ஹானஸ்டான ரிவ்யூ. டோடாஷ் பெஸ்ட்டா, ஊபர் இட்ஸ் பெஸ்ட்டா? ஸோ நீங்கள் டோடாஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை அந்த லொக்கேஷனுக்குள்ளே தான் ஒர்க் பண்ண வைக்கும். நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த லொக்கேஷன் வரணும். அஸ் வெல் அஸ் நீங்கள் அந்த ஹாட்ஸ்பாட் போகணும். ஊபர் ஈட்ஸை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த லொக்கேஷன் போனாலும் அந்த லோக்கல் ஷாப்ஸோட ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பட் ஊபர் ஈட்ஸுக்கும் டோடாஷ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஊபர் ஈட்ஸில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி நல்லா ஏர்ன் பண்ணவும் முடியும். டோடாஷ்ல உங்களுக்கு கம்மியான ஆர்டர்ஸ் கிடைக்கும், ஆனால் அந்த கம்மியான ஆர்டர்ஸோட ரேட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஊபர் ஈட்ஸில் அதே ஆர்டர் $17 கிடைக்கும், ஆனால் டோடாஷ்ல அதே ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு $25 ப்ளஸ் கிடைக்கும். பட் ஆனால் இங்கே வெயிட்டிங் டைம், ஊபர் ஈட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டிங் டைம் இருக்காது. ஏன்னா ஊபர் ஈட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். டோடாஷ்ல வந்துட்டு ஒரு ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 to 3 minutes வெயிட்டிங் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆர்டர் புஷ் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஊபர் ஈட்ஸுக்கும் டோடாஷ்குள்ள வித்தியாசம். அல்டிமேட்லி எது ரொம்ப அதிகமாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்வியஸாக ஊபர் ஈட்ஸில் மட்டும் தான் அதிகமாக மணி ஏர்ன் பண்ண முடியும் கம்பேர்ட் டு டோடாஷ். ஏன்னா நான் ஒரு 1 month ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு அதனால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஷார்ட் டைம் பண்ணணும், டோடாஷா ஊபர் ஈட்ஸா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கோ ஃபார் ஊபர் ஈட்ஸ். பட் எப்பயுமே 2 ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லொக்கேஷனுக்கும் ஒரு மாதிரி பே ரேட் கிடைக்கும். ஸோ ஒரு டைமுக்கும் ஒரே ஒரு மாதிரி பே ரேட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எந்தெந்த டைமிங்ல டோடாஷ் ஆன்லைன் போங்க, எந்தெந்த டைமிங்ல ஊபர் ஈட்ஸ் ஆன்லைன் போங்கிறத நான் தெளிவாக சொல்றேன். ஸோ கைஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.